வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான பீஸா ஃபாண்டூ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பீஸா சாஸ் வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி தயார் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி, ரொம்ப சீஸியாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் வீட்டில். எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் ஒரு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம், ஒரு கம்ப்ளீட் மீல்னே சொல்லலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக வந்து பீஸா சாப்பிட்ருப்போம், பட் எல்லா காண்டிமெண்ட்ஸுமே இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அது செய்முறை பார்த்துக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸுங்க. எல்லாமே வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். தக்காளி பழம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கூட பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு, பச்சை மிளகா, குடமிளகா, இட்டாலியன் சீசனிங், கொஞ்சமாக கார்லிக் பவுடர், பாப்ரிக்கா பவுடர். பாப்ரிக்கா இல்லைன்னா மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேம் ரெசிபி வந்து பிளாகில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரெசிபி கம்ப்ளீட்டாக வந்து பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். விதமான தீயில் வந்து ஒரு கடாயில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, குடமிளகா எல்லாம் சேர்த்துருக்கேன். அந்த பாப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இட்டாலியன் சீசனிங் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்துடணும். வெந்த அந்த தண்ணி நல்லா சுத்தமாக வற்றி போகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்து அந்த தண்ணி வற்றந்தும் இதை அடுப்புலேருந்து நம்ம அடுப்பு அணைச்சி இந்த காய்கறியை நம்ம வந்து ஆற விடணும். மிக்சியில் சேர்த்து இதை நம்ம விழுதாக அரைக்கணும். ஸோ நல்லா தண்ணி வற்றந்தும் அடுப்பு அணைச்சி இதை இறக்கி வச்சாச்சு. ஆறத்துக்கு விட்டுட்டேன். கோழி வந்து நான் தயார் பண்ணிக்க போகிறேங்க. கோழி சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் பவுடர், பாப்ரிக்கா பவுடர், இட்டாலியன் சீசனிங், பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர். ஸோ ரொம்ப சிம்பிள் சிக்கன் டாப்பிங் வந்து நம்ம பீஸாவுக்கு எப்படி தயார் பண்ண போகிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயை வந்து மிதமான தீயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோழி, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக இந்த பிளாக் பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர், பூண்டு நீங்கள் பச்சை பூண்டு பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பூண்டு நீங்கள் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங், தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கோழியை நல்லா வேக விட போகிறேன். 10 நிமிஷத்தில் இந்த கோழி வந்துருச்சுங்க. எண்ணெய் கூட தேவைப்படல. இந்த கோழி வந்து நல்லா வெந்து போச்சு. அந்த பட்டரே போதும். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். இது ரெடி ஆயிடுச்சு. அந்த தக்காளி பழம் மசாலா கூட நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சியில் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா இது விழுதாக அரைச்சாச்சுங்க. இது வந்து நான் ஒரு கடாய்க்கு மாற்ற போகிறேன். அந்த மிக்சியில் எவ்வளோ சாஸ் ஒட்டியிருக்கோ அது கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து இது ஜஸ்ட் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இந்த சாஸு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாஸை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் ரெடி ஆகிடும் இந்த சாஸு. இது நீங்கள் பீஸா கூட யூஸ் பண்ணலாம். இந்த சாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குடமிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ரொம்பவே நல்லா அருமையாக வந்தது. இப்போ இது வந்து ஒரு பேக்கிங் சேஃப் டிஷ், அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ஷில் வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ணோம். இந்த சாஸை வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த டிஷ்ஷில் சேர்த்துக்கினேன். சர்விங் டிஷ்லேயே மேலே வந்து கொஞ்சம் மொசரல்லா சீஸ் அண்ட் செடார் சீஸ் நான் தூவிருக்கேன். இதே மாதிரி வந்து நம்ம லேயரில் சாஸ் அண்ட் சீஸ் வந்து லேயர் பண்ணிக்கணும். மேலே வந்து கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் வந்து நம்ம தூவணும். ஸோ ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ அந்த சாஸ் வந்து ஃபைனல் லேயர் சேர்த்த பிற்பாடு சீஸ் சேர்த்துருக்கேன், ஆலிவ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்கேன். 450 டிகிரிஸ்க்கு நம்ம இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் வந்து நம்ம இதை தயார் பண்ணால் போதும். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம சைடில் அந்த வைக்கிறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். நம்ம இந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த காண்டிமெண்ட்ஸ் வந்து நம்ம சாஸில் துவச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா, பன்னீர், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங், கார்லிக் பவுடர் தேவைப்படும். நான் வந்து சிக்கன் சாசேஜஸ் கூட ஃப்ரை பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த சாஸில் வந்து தூச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் காய் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ நான் ஃப்ரை பண்ண போகிறேன், ஃபிங்கர் சிப்ஸு. இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி அண்ட் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணணும். எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு நான் ஐஸ் மாதிரி பண்ணிவிட்டு நான் வறுக்கிறேன்னா அது வந்து கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு அரை வேக்காட்டில் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடையில் கடிக்கக்கூடிய ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே நல்லா ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கினேன். இதே மாதிரி 2 பேட்ச் நான் ஃப்ரை பண்ணேன். இதே எண்ணெயில் வந்து நான் அந்த பன்னீர் கூட ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா மலை பன்னீர் அது. ஸோ ரொம்ப பார்த்து ஃப்ரை பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா அது கொஞ்சம் கெட்டியாயிடும். எனக்கு முதல் வாட்டி இந்த பன்னீர் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக ஹார்டாக இருந்தது. அப்புறமா நான் படித்தப்போ அதில் வந்து எக்ஸ்ட்ரா மலாய் இருக்குது, எக்ஸ்ட்ரா க்ரீம் இருக்குதுன்னு தெரிய வந்தது. ஸோ வந்து ரொம்ப பார்த்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ இது நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இது ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருட்களும் எடுத்து ரெடியாக வச்சுக்கணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த சாஸை அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அது வந்து ரெடியாக இருக்கும். இப்போ இந்த சாசேஜ் கூட ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு தவாவில் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சாசேஜ் ஒரு நொடியில் ஃப்ரை ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணி விட்டு இந்த சாசேஜ் ஃப்ரை பண்ண போகிறேன். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் and social media வந்து description box below this video இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube Englishல கூட வந்து நீங்கள் என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அந்த சாஸும் ரெடி ஆகிடுச்சு, எல்லா காண்டிமெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட அந்த சாஸ் சீஸியாக ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா சூடாக நல்லா இருந்தது. ஒரு முறை நீங்கள் வந்து அவனில் கூட வச்சு நீங்கள் இதை ஹீட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் கோழி, அந்த பன்னீர், பொட்டேட்டோ சிப்ஸ் அண்ட் சாசேஜ் நீங்கள் ஒரு முறை அவனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா வந்ததுங்க. இந்த சாஸை நீங்கள் மைக்ரோவேவ் கூட பண்ணலாம். மைக்ரோவேவில் ஒரு ஹையில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். ரொம்பவே அருமையாக இருந்தது. ஒரு ஐட்டமாக அதில் தோச்சி சாப்பிட்றப்போ நல்லா தமாஷா நல்லா இருந்தது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.